ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். என்ன கேமரா ரைட் அதாவது ரைட் ஓகே ஓகே கைஸ். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி இருக்கும். நம்ம வந்து இப்போ பால் செட் போட தான் வந்திருக்கோம். சரி ஓகே ப்ரோ, என்ன சொல்கிறீங்க உங்கள் கருத்து? இந்த இடத்துல நல்லா கெண்டை பிடிப்பாங்க பார்த்துருக்கோம். நம்ம போட்டு பார்க்குறோம், பிடிச்சின்னா நம்ம லக்கு. சரி ஓகே ஓகே கைஸ். இது வரைக்கும் நான் மைக் மாட்டலை, இனிமேல் தான் மாட்டணும். ஓகேவா? சும்மா கொஞ்சம் சாதாரணமாக இருக்கட்டும் தான் வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுங்கள். ஹலோ ஹலோ. ஓகே சரி ஓகே சரி ப்ரோ, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? மாவு கலக்கிடலாமா? கைஸ், அதேமாதிரி நாங்கள் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம், என்னெல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்கிறேன். தவுடு வாங்கியிருக்கோம், மேரிகோல்டு பிஸ்கட்டு, கடலை 2 20 ரூபா பாக்கெட் கடலை, 2 முட்டை, ஒரு மைதா. ஓகே, இப்போ கலக்கிற போகிறீங்களா? ஆமாம். கையை கசக்கிறது ப்ரோ அப்படி போடுறீங்கண்ணே, உடைக்கணும். உடச்சி தான் போடணும். இப்போ கல்லு தான் அடகு வந்து ஒரு குளிக்கிற இடம் வந்து நம்ம வந்து லேட்டாக வரும். போதுமா அவ்வளோ? போதுமா? இது தட்டி இல்லையே. இல்லை காலி ஆயிட்டல, கேட்டாலும் கிடையாது. வேற என்ன பிஸ்கட்டா கொண்டா ஒன்று ஒன்றா போடும். உடச்சி உடச்சி போடும், சீக்கிரம் போடும். அடுத்தது இது எல்லாமே கொஞ்சம் உடச்சி உடச்சி நம்ம போட வேண்டியதாகவே இருக்கும். ஓகேவா? பண்ணுங்க. ஓகே ப்ரோ, இப்போ எல்லாம் முடிஞ்சுதா? ஆமாம் முடிஞ்சு. இதில் என்னெல்லாம் அப்புறம் முட்டை மட்டும் போட வேண்டியது இருக்குது. இதில் நீங்கள் என்னெல்லாம் சேர்த்துருக்கீங்க? தவுடு, அடுத்தது மைதா, அடுத்தது பிஸ்கட்டு, மேரிகோல்டு பிஸ்கட்டு, அடுத்தது இது சத்துமா போட்டிருக்கோம், கடலை போட்டுக்கலையா? அடுத்து அவ்வளோதான், 2 முட்டையை மட்டும் போட்டு கலக்கிற வேண்டியதான். முட்டையை கலக்கிங்க, ஒரு முட்டையை மட்டும் போட்டு. காலேஜ் வரும்போது நீ கலக்கு. எப்போ ஒரு லைட்டாக தான் போட்டுச்சு மீனை பொறி. இந்த இடத்துல எப்பவுமே இப்படி தானே ப்ரோ? தண்ணி சேர்க்கணுமா? தண்ணி சேர்க்காம போகுது. தண்ணி ஊற்றாது. கரெக்டாக மீடியமாக ஊற்றணும் ப்ரோ. ஜஸ்ட் தண்ணி அதுமாதிரி நீங்கள் மீடியமாக ஊற்றுறது தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ணவே முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். பொறுமை ஊற்றணுமா? ஊற்று பாய். ஆமா, சத்து மாவு தான் அடி. உதன்மா பால் செட்டிங் போறீங்களா ப்ரோ? ஓகே, அடி வீடு எடுப்பீங்களா ப்ரோ? சரி கேஸ், நம்ம பால் செட் வந்து கொறுக்க போகிறோம். பால் செட் வந்து வெளியே எடுத்தாச்சு. இதுதான் நம்ம வாங்கியிருக்கோம், தெரியும், வீடியோ காட்டியிருப்போம் அதே வாட்டி. ஒன்று வந்து நம்ம இப்படி பால் செட் இந்த மாதிரி அசைக்காது, கேனில் அடிக்கணும். முதல்ல கேனில் அடிக்க போகிறோங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒரு நாப் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. இது எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதனால் நான் கொஞ்சம் வெளியவே கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு இதுக்கெலாம் தந்தாங்க, ஜிக்குக்கெலாம் தந்தாங்க, நமக்கு ஒழுங்காக அதுக்கு மேலே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் இல்லை. அதனால் நம்ம அதை கொஞ்சம் நம்பலை. இந்த சின்ன இதனாலும் உடனே ஏறிடும்.
பார்த்தீங்கன்னா தெரியும், டக்கு டக்குன்னு ஏறிடும் ஊக்கு. இந்த ஊக்கோட இதே அதான் குவாலிட்டியே, டக்குன்னு ஏறிடுங்க. அதுதான் சரி கைஸ். இப்போ வந்து இதில் தான் ஃபஸ்ட்டு மாவு வைக்கணும். இந்த இருக்குல்ல இப்படி தான் கைஸ். அதனால தான் இதெல்லாம் நம்மளால கொஞ்சம் மேக் பண்ணிடலாம், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு இருங்க ப்ரோ. மேக் பண்ணிடலாம், இது நம்மளே வீட்டில் மேக் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுதான் இருக்கும். அதான் பார்த்தேன், ரைட்டாக அது கேக் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டேன்றது. இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் வீடியோ வேணால் கேளுங்க, மேக் பண்ணுற வீடியோ நான் போட்டேன்னா வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருங்க கைஸ். நீங்கள் நல்லா வச்சு இது பண்ணுறது தான் கைஸ் இருக்குது, ஓகேவா? நீங்கள் எவ்வளோ தூரம் வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரெஸ்ஸில் தான் இருக்குது. ஏன்னா அப்படின்னா நல்லா மாவு நல்லா இதாகும். அதுலேயே தண்ணி இதுவே அதிகமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா? இந்த குண்டு போதும் தானே கைஸ். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ குண்டு வைக்கணும் நீங்கள் தான் சஜஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஓரளவுக்கு தான் வைக்கணும், இல்லைனா அது கொஞ்சம் இதாகும் கைஸ். அதெல்லாம் வச்சுட்டு இந்த ஹூக்கை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும் கைஸ். இந்த மாதிரி தான் இருக்கும், தனித்தனியாக தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், டபுளாக இருக்கும் கைஸ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள், இது வந்து இந்த இது ரெண்டும் டபுள், ஓகேவா? இது ரெண்டும் டபுளு. இதை எப்படி நம்ம எடுத்து வச்சுட்டு இது கொடுத்துருவாங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொரு இது, ஏன்னா நாங்கள் இப்போ தான் மொதல் வாட்டி இது போடவே செய்கிறோம். ஆனால் கொஞ்சம் மேனுவலாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துட்டு தான் இது பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் கொடுத்து வரணும். தெரியும் நினைக்கிறேன். சரி 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 மாற்றி கொடுத்துக்கோங்க. அதுமாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒழுங்காக கொடுத்துக்கோங்க, மாற்றி கீட்டி கொடுத்துக்காதீங்க. மாற்றி கீட்டி கொடுத்தா கொஞ்சம் இதாக இருக்கும். கேட்குமா பேசுகிறது? மைக் உங்ககிட்டலாம் இருக்குது. அப்பா கொடுத்துருக்கேன் போல், அவன் ப்ரோ தான் ஒழுங்காக இருக்காரு, அதை மாற்றி பண்ணிட்டேன் போல். சரி ஓகே ப்ரோ, நீங்கள் கொடுங்க நான் இருக்கேன். கொஞ்சம் மைக் தர முடியுமா? செமையாக இருக்குது பாருங்கள். அதாவது வெளிச்சம் ஆகிட்டே இருக்குது, வெளிச்சம் ஆகக்கூடாது. இன்னும் நமக்கு எவ்வளோ நிமிஷம் இருக்குது டைமு? ஃபோன் பண்ண வரைக்கும் ஆகுது. பக்கத்துக்கு இதில் பார்க்க முடியாது, கடுப்பாக இருக்கும் இதில் பார்க்குறதுக்கு. சொல்கிறீங்கல்லப்பா. சரி 7 கரெக்டாக ப்ளீஸ். நாங்கள் 6 மணிக்கு வந்தோம், ஆனால் கொஞ்சம் மணி இதெல்லாம் செஞ்சு முடிக்க 7 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் இது முடிக்க 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுமா அப்புறம் கேட்பீங்க கைஸ். கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகும். ஓகே முடிச்சாச்சா? இப்போ தூக்கி கட்டாசில் தான் மட்டும் தான் வேலையா? ஆமாம் ப்ரோ. இல்லை அவனுக்கு நீ அடிக்க நான் அடிக்கட்டுமா? நீ அடி ப்ரோ. விடு. ஓகேவா? விடுங்க. பார்த்து 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 கொஞ்சம் நூறு கொஞ்சம் இறக்கி விட்றீங்களா? போட்டுமா ப்ரோ? கரெக்டாக தானே? பக்கத்துலேயே வந்துடுச்சு. கரெக்டாக இருக்காந்துருக்கா. விட்டுருல என்ன மண்டை டக்குன்னு ஒன்று விட்டுட்டு. சரி கேஸ், இப்போ இது நமக்கு தூக்கி அடிக்க போகிறோம். இது அடிக்க முடியுமா? ரொம்ப தூரம் வேறு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரியான வெட்டு. இப்போ கொஞ்சம் நவுண்டுக்கோங்களேன். சரி ஓகே, எடுத்துட்டியால? சரி இப்போ
செம்மையாக இருக்குல்ல, இது ராடில் அடிச்சிருக்காங்களால எல்லாத்தையுமே. இல்லை இது வந்து நோன் போகாதா? சரி, ராட்டில் அடிச்சிருந்தா கூட ஒர்த்தாக இருந்திருக்கும்ல அவ்வளோத்தையும். எவ்வளோ பக்கத்தில் போய் விழுந்துச்சுப்பா. சரி இதோ ப்ளீஸ் 2 இது போட்டிருக்கோம். 3 வாங்கலாம் தான் பிளானு பால் செட்டு. பட் இதே நம்ம பட்ஜெட் மீறி போயிடுச்சு. நம்ம பட்ஜெட்டில் ஒரு 300 350 ரூபாவில் தான் கேஸ் இருக்கும். ரைட்டு பெரிய செம்மையாக இருக்குது இந்த இடத்துல. பெரிய பெரிய அடிக்குது. குட்டியாக தூண்டில் போட்டு கெண்டே பிடிச்சிருமா பஸ் அடி குட்டி குட்டியாக தூண்டில் போட்டு. மாப்பிளே அடுத்த அடிலாம் சின்ன தூண்டில் ஒன்று எடுத்துகிட்டு வரணும்ல. கெண்டை எவ்வளோ பெருசுலாம் மயிடுது. இங்கே வேறு ஒரு ஆளுக்கு போடலாம்ல ஒருத்து. குட்டி குட்டியாக நிறைய இருக்கா. அது கைஸ் ஜிலேபி கிடையாது கைஸ், கெண்டைனா ஜிலேபி சைஸில் பெருசாக கிடக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுமா, முன்னாடியே பார்த்தாலே தெரியும். வெயில் ஏறிட்டேன் வந்ததுக்கும் இங்கே கரெக்டாக டைம் ஆயிடுச்சு போட்டு இது பண்ணுறதுக்குள்ள. சாயங்காலம் தானே ஓ உள்ள வெளிச்சமாயிருவாண்ணே. இப்போ அங்கே அடிக்கணும் டக்குன்னு அடிச்சு நல்லாயிருக்கும். என்ன இல்லை துளி துளி போகுதுல முத்த, என்னது ஒரு மாதிரி கெண்டை கெண்டைங்க சின்ன சின்ன மீனுங்க விளையாடுதானே இங்கே. சிலேப்பிங்க இங்கே குட்டி மீன் கிடக்கு தெரியும். கேசி தான் செம குட்டி மீன். காலம் 2027. கைஸ் இதெல்லாம் மீனுங்க. இதெல்லாம் எல்லாமே மீனுங்க தான். அவனும் உள்ளே போய்ட்டு அவனும் வெளியே கிடக்கு. இந்த இதெல்லாம் மேலே மீன் உள்ளோடு ஓட மாட்டேங்குது. அப்பா கைஸ் இப்போ டால்ஃபின்களுக்கு ஒரு மீன் ஏறி குதிச்சிச்சு. ஒரு மாதிரி ஏறி குதிக்குது. அதான் எனக்கு ஏற்கனவே தெரியல. டால்ஃபின்களும் குதிச்சிச்சு கைஸ் அழகா. இந்த இடம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் கைஸ். ஓகேவா, அப்புறம் அல்ட்ரா ஜூமில் வச்சுருக்கேன், வெயிட் பண்ணுங்க. இவ்வளவு யாருன்னு பாருங்க. அது இப்போ தான் வந்து மீனுக்கு போகிறாருன்னு நினைக்கிறேன். போட்டுட்ருக்காரு, செட் பண்ணிகிட்ருக்காரு மீனுக்கெல்லாம். ப்ரோ ஒரு மாதிரி டெம்பராக இருக்குது. ஊக்கு வேறு நாங்கள் தள்ளி வச்சு தான் கொடுத்துட்ருக்கோம். மீன் பிடிக்க போகிறீங்களா ப்ரோ? வேறு ஒன்றும் போடல இருக்கு, சும்மா விளாடுறாரு. வாய் பசங்க ரேசா ஊங்கம்மா ஊமாடா வாய் பசறா. டால்ஃபின் மாதிரி ஃபிஷ் அப்படி நேச்சுரலாகவே பாட்டு நல்லா நமக்கு அடிக்குமா என்னன்னு தெரியல. பாட்டை பிடிச்சதான் ஒரு வாட்டி அடிச்சுதான் சூப்பராக இருக்கும் பேசலாம். ஓ நீ தான் பண்ணியா?
இழுத்துச்சு அதான் கேட்டேன். கேட்கல. இல்லை ஆள் வர்றாங்களால. எடே என்ன பண்ணுறது? நவுண்டுருவோம். வீடியோ எடுத்தா தான் நான் அவசியமாக இருக்கும்ல, அதான் லேசா நவுண்டு அந்த பக்கம் போயிருமா? இது இப்போ சுற்றிட்டா சரி சுத்தமா அப்படி லேசா அப்படி நவுண்டு போயிருமா? சரி. நவுண்டு வந்துருக்கான். ஓ எங்க இருந்தோ வந்த அழகி 4-5 கிட்ட வராங்களே. சரி ஓகே கைஸ், வளர்ந்த வீடியோ முடிஞ்சுது. வழக்கம் போல தான் கைஸ், வந்து ஒரு மீன் கூட பிடிக்கல. நம்ம ஃப்ரெண்டு தான் சுற்றிட்டு தான் இருக்காரு. போக வேண்டியதான் கைஸ் வீட்டுக்கு. ஏன்னா வாங்கினாது ஏன் இல்லைம்மா அவன் ஐடியா தான் வாங்கினா சாரி கைஸ், கொஞ்சம் தொண்டையில் கிச் மாத்திரை சாப்பிடுங்க. எட்டமாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எடுத்துட்டா அது மாதிரி இன்னைக்கு ஜிக்கு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறோம், ஓகேவா? அவருக்கு ஜிக்கு வீடியோ ஒன்று இருக்கும், அவரு ஓகேவா? அதுவும் நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, இதோட விளாக்க முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சிடணும். இது எடுக்குது இல்லை மண்ணே கேட்கல கைஸ், என்ன பண்ணுறது? மண்ணில் சரி வெட்டிட்டு தான் இருக்காங்க, சுத்த போகிறாங்க. 6 மணிக்கு வந்தோம், மணி எத்தனை போகலாமா கைஸ்? தெரிடா பார்த்துருக்கேன்டா. மணி எப்படின்னா ஒரு 8 இருக்கும் அப்படின்னா 8:20 8:30 இருக்கும். அவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், வீடியோ அவ்வளோதான். பிடிச்சி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எப்போ மொத்தம் நம்ம வீடியோ எடுக்கணும், மீன் பிடிக்க மாட்டேங்கிறோம். இந்த வாட்டி கண்டிப்பாக மீன் பிடிப்போம் கைஸ். அடுத்த வாட்டி ஒரு விளாகில் கண்டிப்பாக மீன் பிடிப்போம், ஓகேவா? ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், பாய்.